பிரைஸ்தெல்லாம் கற்றப்பையும் அந்த பிள்ளைகளே இந்த நாள்ல வேதத்துல பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நீங்க நன்மை செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லைங்க இல்லைங்க, நான் நன்மை தான் செய்யறேன், தீமையா தான் வருது, போதும் இதுக்கு மேல நன்மை செய்யற மாதிரி இது சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல, தொடர்ந்து நன்மை செஞ்சு கொண்டே இருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. நீங்க மனுஷரை நம்பி நன்மை செய்யாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்பி நன்மை செய்ய சொல்றாரு. நீங்க கர்த்தரை நம்பி அநேகருக்கு தீமைக்கு நன்மை செய்யுங்க. தீமைக்கு தீமை சரி கட்டான்னு சொல்லப்பட்டிருக்கே. இந்த நாள்ல தீமை செஞ்சு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்து பாடு அனுபவிப்பு தேவ சித்தமா இருக்குங்களாம். நன்மை செய்யுங்க, அதுக்கான பாடுகளை அனுபவிங்க, அது அனுபவ சித்தமா இருக்குங்களாம். அது மாத்திரமில்ல, தோந்து போக நன்மை செஞ்சீங்கன்னா ஏற்ற காலம் இருக்குலாம். நீங்க நன்மை செய்வது என்பது ஒரு விதைங்களாம். அதுக்கு ஒரு விதையை வச்சு கொண்டு இருக்கீங்க. ஏற்ற நேரத்துல பாருங்க, அதை அறுப்பீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளை சந்நிதி என்ன பண்ணுங்க, செஞ்ச நன்மைக்கான அதற்கான கிரீச்சக்கான பலனை பிள்ளைகள் அணிவிப்பாங்களாம். அதனால இந்த நாளை ஏற்ற காலத்தை நான் அறுப்பேன்னு சொன்னாலும் சோர்ந்து போகாம நன்மை செய்கிறவரா இருக்க, தொடர்ந்து நன்மை செய்ய, சோர்ந்தே போகாதீங்க. பிரசங்க கூட சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆகார் தண்ணீர் மேல் போடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகார் தண்ணீரிலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதற்கான பலன் தரும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தண்ணி மேல ஒரு சாப்பாடை போட்டா பாருங்க, உடனே அது மிதந்து மேல வராதுங்க. சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு மிதந்து மேல வருகலாம். அதே இப்படி செஞ்சு வச்ச நன்மைகள் பல நாட்கள் ஆகும். சோர்ந்து போகாம நீங்க ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம் ஆகட்டும், இல்ல உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆகட்டும், நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற காலத்துல மாத்திரம் இல்ல, அநேக நாட்களுக்கு பிறகு அது பலன் உங்களுக்கு வருமா? பலன் வராம போகாதா? நீங்க என்ன நன்மை செய்தீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த நாளை நன்மை செய்வா இருந்தீங்கன்னா சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. பயக்கிறவருக்கு நன்மை செய்யுங்க. நீங்க நன்மை செஞ்சு நீங்க பாட அழுவீங்க. இதெல்லாம் ஆண்டவர் சுத்தமா இருக்குது. ஏன் நம்ப தேவன் நன்மை செய்கிறதா சுற்றி திரிந்தாரு. கத்த நம்பி நன்மை செய்ய ஆசை பெற்றுக் கொள்ளணும். பிரைஸ் காட் பிளஸ் யூ.